முளை கெட்டின பச்சை பயிர் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என்னன்னு கேட்டால் நம்ம உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ் மினரல்ஸ் தாராளமாக இதில் உண்டு. இரத்தக்குறைவு இருக்கிறவங்களுக்கு இரும்பு தாது அதிகமாக கிடைக்கிறதுக்கு தாராளம் பொருள்கள் பச்சை பயிர் முளை கட்டினதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி சர்க்கரை நோய் இருக்கிறவர் டயபெட்டிஸ் இருக்கிறவங்கிட்ட டாக்டரே சொல்கிறது பச்சை பயிறு முளை கட்டினதை சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு. அந்த மாதிரி கம்ப்யூட்டரில் ரொம்ப நேரம் பார்த்து வேலை செய்கிறவங்களுக்கு கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் இருக்கும், அந்த மாதிரி பேக் பெயின் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி முளை கட்டின பச்சை பயிறு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். அந்த மாதிரி தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு தேவையான அளவுக்கு வைட்டமின்ஸ் உள்ள வேணும். முளை கட்டின பச்சை பயிரில் தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு தேவையான பொருள்கள் இதில் இருக்குது. அவருக்கு தேவையான அளவுக்கு தாய்ப்பால் வருதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். அந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆகிருக்கிற டைமிலும் முளை கட்டின பச்சை பயிர் சாப்பிட்றது ஆஃப்டர் டெலிவரி வந்துட்டு அவருக்கு தேவையான அளவுக்கு பால் இருக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்றுன்றது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் இது ஹெல்ப் ஆகும். நோய் எதிர்ப்பு சக்தி என்றது எந்த விதமாக நோய் வராமல் தடுக்கிற சக்தி அப்படின்னு தான். முளை கட்டின பச்சை பயிர் சாப்பிட்றதுனால உங்களுக்கு அந்த பெனிஃபிட்டும் கிடைக்கும். இதில் ஃபைபரு, வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் கே அந்த மாதிரி இருக்கிற வகைகள் இதில் தாராளமாக இருக்குது. இதில் ஒவ்வொரு வைட்டமின்ஸும் நம்ம என்ன அப்படின்னு தெரியணும். வைட்டமின் கே என்னன்னு கேட்டால் நம்ம எலும்பு நல்ல பலமாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று. அந்த மாதிரி ரத்தம் நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு வேணும்ல, அதுக்காக இது ஹெல்ப் ஆகும். அந்த மாதிரி வைட்டமின் இ என்றது அது நம்ம ஸ்கின்னு ரிலேட்டடான ஒன்று. நம்ம ஸ்கின்னு நல்ல க்ளோயிஷாக நம்ம ஸ்கின்னில் எந்த விதமாக ஸ்கின் ரேஷஸ்ஸு, இச்சிங்கு அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ரிமூவ் ஆகுறதுக்கும் வைட்டமின் இ நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு வேணும். ஜிம்முக்கு டெய்லி போகிறவங்க அவருக்கு அவர் ரொம்ப கடினமான வேலைகள் செய்கிற மாதிரி தான் இப்போ ஜிம்மில் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது. அவருக்கும் தேவையான அளவுக்கு எனர்ஜி வேணும், அவர் பாடி அந்த அளவுக்கு ஃபிட் ஆகணும் அப்படின்னா முளை விட்ட கொண்டை கடலை வேணும்னா இவருக்கு சாப்பிடலாம். இனி ஒன்று, ஒல்லியாக இருக்கிறவங்க உடல் இதை கொஞ்சம் அதிகரிக்கணும் அப்படி இருக்கிறவருக்கும் முளை விட்ட கொண்டை கடலை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பார்த்தா முளை விட்ட பச்சை பயிர் ஆயிடுச்சு, கொண்டை கடலை ஆயிடுச்சு, சுண்டல் ஆயிடுச்சு, இதெல்லாம் இப்போ ரோட் சைட்லேயே வாங்குறதுக்கு கிடைக்கும். அதை விட நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணி சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. என்னன்னு கேட்டால் நம்ம இந்த முளை விட்ட பச்சை பயிர் ஆயிடுச்சு இல்லை கொண்டை கடலை ஆயிடுச்சு எல்லாம் நல்லபடியாக வாஷ் பண்ணியா மட்டும்தான் நம்ம உடம்புக்கு நல்லதாக கிடைக்கும். நல்லா வாஷ் பண்ணல அப்படின்னா அதில் இருந்து ஈகோலி அந்த மாதிரி இருக்கிற வைரஸ், பாக்டீரியாஸ் நம்ம உடம்புல வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நம்ம வீட்லேயே இது தயார் பண்ணுறது தான் நல்லது. ரொம்ப சிம்பிளாக நமக்கே இது ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 8 hours தண்ணியில் நல்லா ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணி வடிகட்டி ரிமூவ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு நல்லா பருத்தி துணியில் நல்லா கவர் பண்ணிட்டு கொஞ்சம் ஹாட்டான இடத்துல நம்ம வச்சுக்கணும். மறுபடியும் ஒரு 24 hours அப்புறம் நம்ம பார்த்தா அதில் நல்லா முளை கட்டி இருக்கும். முளை கட்டிய பிறகும் நல்லபடியாக மறுபடியும் வாஷ் பண்ணும். என்னன்னு கேட்டால் அதில் பாக்டீரியாஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த அளவுக்கெல்லாம் கேர் கொடுத்து வெளியில் ரோட் சைடில் விற்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம இது பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணிட்டு நல்லபடியாக வாஷ் பண்ணிட்டு பயன்படுத்துறது மட்டும்தான் ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்கும். இது இப்படி பச்சையாகவே நம்ம சாப்பிட்றதுக்கு விரும்பலை அப்படின்னா நமக்கு அது சலாடாக ரெடி பண்ணிக்கலாம். இல்லை நம்ம சாயங்காலம் நமக்கு ஒரு டிஷ் சாப்பிட்ற மாதிரி வேணும்னா இல்லை கொஞ்சம் மாங்காய் வேணும்னா கொஞ்சம் இல்லை கேரட்டு, டொமேட்டோ, குக்கும்பர் அந்த மாதிரி இருக்கிற வகைகள் ஆட் பண்ணிட்டு நம்ம ஒரு சைட் டிஷ் மாதிரி சாயங்காலம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி நமக்கு இதை பயன்படுத்திக்கலாம். பச்சை பயிர் நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். முளை விட்ட பச்சை பயிர் அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது. என்னன்னு கேட்டால் முளை விடும்போது நம்ம உடம்புல அது அப்சர்வ் பண்ணுற மருத்துவத்தன்மை அதிகரிக்கும். இது நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்ன்றது நல்லபடியாக வாஷ் பண்ணும். 1, 2 முளை கட்டிய பயிர் ரொம்ப நாளெல்லாம் நம்ம வைக்கக்கூடாது. இப்போ ஃப்ரிட்ஜில் ஆயிடுச்சு இல்லை வெளியில் ஆயிடுச்சு நம்ம வைக்கக்கூடாது. ஏன்னா அதில் பாக்டீரியாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம இன்னைக்கு பயன்படுத்தினது அப்படின்னா நம்ம 2 நாளுக்குள்ளே அது கம்ப்ளீட்டாக நம்ம யூஸ் பண்ணி இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்கிறது தான் நல்லது. பல்காக பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது நல்லது கிடையாது. இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் இனியும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ.